Hi, welcome to Learn Tech with Syed. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா HP 241 கவர்மெண்ட் லேப்டாப் உடைய A and B பேனல், டெக்னிக்கலா A and B பேனல்னு சொல்லுவோம். டிஸ்ப்ளே சைடுல இருக்கிற ரெண்டு பேனலும், அந்த ரெண்டு பேனலும் வந்து ரொம்ப பிரேக் ஆயிருக்கு. ஸோ ரீப்ளேஸ் பண்ண போறோம். கஸ்டமருடைய லேப்டாப் இது பேனல் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேனல் மட்டும் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஹிஞ்சஸ் ரொம்ப, அதாவது ஹிஞ்சஸ்னால் அந்த டிஸ்பிளேவும் மதர் போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டீலுக்கு பேர் ஹிஞ்சஸ். அது வந்து என்னென்னா மறுபடியும் ரொம்ப டைட்டாக இருக்கிறங்காட்டி நம்ம பேனல் சேஞ்ச் பண்ணோம்னா மறுபடியும் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஹிஞ்சஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி லூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு மறுபடியும் ரீபேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேனல் மாற்ற போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம பேனல் மட்டும் மாற்றினோம்னா மறுபடியும் இந்த பேனல் வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பண்ணுறது பர்ஃபெக்டாக பண்ணுங்கிறக்காக நம்ம இப்படி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே நல்லாவே உடஞ்சிருக்கு. ரெண்டு பேனல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே உடஞ்சிருக்கு. டிஸ்பிளேவே தனியாக வர அளவுக்கு உடஞ்சிருக்கு. அதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் பேனல் ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது லாக்கை ரிமூவ் பண்ணோம், பட் எல்லாம் உடஞ்சிருக்கங்காட்டி ஈஸியாக வந்துருச்சு. அடுத்து இந்த ஒய்ஃபை நெட்வொர்க் கேபிளை எடுத்து விட்டோம். அடுத்து இந்த டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிடலாம். 4 சைடு ஸ்க்ரூஸ் இருக்கும். 4 ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் கையில். ரிமூவ் பண்ணியாச்சு. 4 ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். டிஸ்பிளே பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும், மதர் போர்ட்லேருந்து வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதை கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸ்ட்ரிப்பு கட் ஆகிடாமல், கனெக்டர் எதுவும் டேமேஜ் ஆகிடாமல் நல்லபடியாக எடுத்தாச்சு. டிஸ்பிளே எடுத்து சேஃபாக வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பின்னாடி பேனல் அப்படியே கையோடு வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கழட்ட வேண்டியது. அந்த பார்ட் வந்து அதுலேயே கனெக்ட் ஆகி நின்றுருக்கு. அதை ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணி அதையும் எடுத்துடலாம். இப்போது 4 ஸ்க்ரூ வரும், அதையும் எடுத்தாச்சு. இப்போ அந்த ஹிஞ்சஸ், அதாவது மதர் போர்டையும் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுற ஸ்டீலுக்கு பேர் தான் ஹிஞ்சஸ். அதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஃபுல் லேப்டாப்பையும் ரிமூவ் பண்ணால் தான் அந்த ஹிஞ்சஸ் வெளியே எடுக்க முடியும். அதுக்காக பேக் பேனல் ரிமூவ் பண்ணுறோம். பேக் பேனலில் நிறைய ஸ்க்ரூஸ் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேக் பேனல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போது 2 சைடில் இருக்கிற ஹிஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் இப்போது ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒய்ஃபையோட நெட்வொர்க் கேபிள் ஒயரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறோம். அதில் டேமேஜ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. இப்போது அந்த ஹிஞ்சஸை ரிமூவ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறோம். நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இறுகி போயிருக்கு. அதனால தான் உங்களுக்கு பேனல் பிரேக் ஆகிருக்குண்டான ரீசன். பேனல் மட்டும் நம்ம மாற்றிருக்கலாம், இருந்தாலும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணுங்கிறக்காக ஹிஞ்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை லூஸ் பண்ணி ஆயில் விட்டுட்டு மறுபடியும் பேக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹிஞ்சஸை கழட்டணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணி விட்டுறோம், மதர் போர்ட் சைடில் கனெக்ட் ஆகிருக்கிறது. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹிஞ்சஸை கழட்டணுன்னா மதர் போர்டையும் கழட்டி ஆகணும். ஏன்னா அந்த ஹிஞ்சஸ் கீழே ஒரு ஸ்க்ரூ வரும், மதர் போர்டுக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ வரும், அதையும் ரிமூவ் பண்ணணும். இப்போ மதர் போர்டில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மதர் போர்டை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணுறோம். ஸ்க்ரூஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சிட்டோம். இது கீபோர்டோட கீபோர்டோட கனெக்டர். அந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். ஸ்பீக்கரை தனியாக டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட ஸ்ட்ரிப், அப்புறம் USB எக்ஸ்டென்ஷனோட ஸ்ட்ரிப், அப்புறம் மவுஸ் பேடோட ஸ்ட்ரிப்பு எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு மதர் போர்டு எடுத்தோம்னா மதர் போர்டு தனியாக வந்துடும். இப்போ மதர் போர்டு தனியாக கையில் எடுத்துட்டோம், அது சேஃபாக வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ, அந்த ஒரு ஸ்க்ரூ எடுத்துட்டோம்னா ஹிஞ்சஸ் தனியாக கையில் வந்துடும். ஹிஞ்சஸ் சேஃபாக டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக எடுத்துக்கலாம். வெளியே எடுத்தாச்சு. இப்போது ரெண்டையுமே
அந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆயிலெல்லாம் போட்டு மறுபடியும் இப்போ மாட்ட போகிறோம். இன்ச்சஸ் அதில் வச்சாச்சு. வச்சு ஒரு ஸ்க்ரூ மட்டும் போடுறோம். அந்த ஸ்க்ரூ போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இனி மதர் போர்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தான் இந்த சைடும் இன்ச்சஸ் மாட்டிடலாம். இந்த சைடு இருக்கிற இன்ச்சை வச்சாச்சு. அது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ மதர் போர்டை பழையபடி வச்சு ஃபிட் பண்ணிடலாம். மதர் போர்டை மாட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டணும். அதே சமயத்தில் அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் மேலே எடுத்துடணும். மொத்தம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். இன்னொன்று அந்த ஸ்ட்ரிப் எல்லாம் மேலே தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மதர் போர்டுக்கு மேலே போர்டை நல்லா வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து போர்டுக்கு வர ஸ்க்ரூஸ் ஒரு 5-6 ஸ்க்ரூஸ் வரும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த மவுஸ் பேடோட ஸ்ட்ரிப் எடுத்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து யூஎஸ்பி எக்ஸ்டென்ஷனோட ஸ்ட்ரிப் அந்த சைடு வரும் 2 யூஎஸ்பி ஸ்லாட்டு அதோடது. அடுத்தது ஹார்ட் டிஸ்கோட ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பக்குவமாகவும் பண்ணணும். அடுத்தது கீபோர்டோட ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணுறோம். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. பண்ணியாச்சு. அடுத்தது டிஸ்பிளேவோட கேபிள், டிஸ்பிளேவும் மதர் போர்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள், அதாவது டிஸ்பிளே ஸ்ட்ரிப், அதை கனெக்ட் பண்ணி போகிறோம். இருந்த மாதிரியே இருந்த பொசிஷன்லேயே பார்த்து வச்சு அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சார்ஜர் கனெக்டரோட கேபிளை மதர் போர்டு கூட கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்பீக்கர்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி வச்சு அதே பொசிஷனில் வச்சுட்டு அதோட கனெக்டர் கூட கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அப்புறம் வைஃபையோட நெட்வொர்க் கேபிள் கழட்டி வச்சோம் இல்லையா, அதையும் அதே மாதிரி அதே பொசிஷனில் மாட்டிட்டு அதை வைஃபை அடாப்டர் கூட லிங்க் பண்ணி விட்டுட்டோம். அவ்வளோதான். இப்போ எல்லா காம்பனன்ட்ஸும் நல்லபடியாக கனெக்ட் ஆகிருக்கான்னு எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு பேக் பேனல் க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் பேனல் க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு லாக்கெல்லாம் செட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதோட பேக் பேனல்லேருந்து நம்ம கழட்டோம் இல்லையா, அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஸ்க்ரூஸும் நல்லா பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது. நார்மலாக டைட் பண்ணுற அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஸ்க்ரூஸும் போட்டுட்டோம். திருப்பி வச்சுட்டு இப்போது கஸ்டமர் சேஞ்ச் பண்ண சொன்ன பேனல் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக கஸ்டமர் யூஸ்டு பேனல் தான் கேட்டிருக்காங்க, அதனால் யூஸ்டு பேனல் தான் போட்டிருக்கோம். யூஸ்டு பேனல் போட்டாச்சு. அதுக்கு ஒரு 4 ஸ்க்ரூ வரும். உள்ளே 4 ஸ்க்ரூ வரும், வெளியே 2 ஸ்க்ரூ வரும். 4 ஸ்க்ரூவும் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்பிளே மாட்டுறோம். டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு மதர் போர்ட்லேருந்து வர டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை டிஸ்பிளே கூட கனெக்ட் பண்ணி நல்லபடியாக ஒட்ட வச்சு விட்றோம். அப்புறம் அந்த பேனல் பேக் பேனல் கூட வச்சு 4 ஸ்க்ரூ வரும். கீழே 2 ஸ்க்ரூ, மேலே 2 ஸ்க்ரூ வரும். அந்த கீழே 2 ஸ்க்ரூ போட்டாச்சு. மேலே 2 ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வைஃபையோட நெட்வொர்க் கேபிள் இருக்கு இல்லைங்களா, அதை கரெக்டாக அதோட லைனில் கரெக்டாக கொடுத்து மேலே வந்து அந்த நெட்வொர்க் ஸ்ட்ரிப்பை வந்து ஜாயின் பண்ணி விடணும். வச்சாச்சு. இதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 ஸ்க்ரூவும் போடுறோம். டிஸ்பிளேவோட 2 ஸ்க்ரூ போட்டுட்டு பி பேனல், அதாவது ஃப்ரண்ட் சைட் பேனலை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பேனல் நல்லபடியாக செட் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் ஓப்பன் க்ளோஸும் உங்களுக்கு ஈஸியாக நார்மலாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இல்லாமல். ஏன்னா நம்ம ஹிஞ்சஸ் எல்லாம் கழட்டி லூஸ் பண்ணி ஆயில் போட்டிருக்கோம். அப்புறம் கஸ்டமர் ரெக்வஸ்ட் படி விண்டோஸ் 8.1 ஓஎஸ் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் டெக் வித் சையத். நம்ம இப்போ HP 241 கவர்மெண்ட் லேப்டாப்புடைய A and B பேனல் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இன்னும் நிறையா போஸ்ட் பண்ண இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லாம் பேசிக்லேருந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், ஆர்கிடெக்ட் சாஃப்ட்வேர்ஸ், அந்த டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ், அந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸும் எடிட் பண்ணுறது எப்படி, அதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அன்இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, டோட்டலாக கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எல்லா விஷயங்களும் நம்ம சேனலில் இனிமேல் 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய வரப்போகுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். சர்வீஸ் சென்டர் மூலமாக உங்கள் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்புக்கு சர்வீஸ் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் காமிக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.